ஒரு கோவில் தேர் திருவிழாவுக்கு மூலஸ்தான கருவறையில் இருக்கக்கூடிய மூலவரை கோயிலை விட்டு வெளியில வந்து அந்த தேர் மேல அமர்ந்து வரக்கூடிய காட்சிகளை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் எல்லா ஊர்களிலும் கோயில் தேர் திருவிழாவானது நடைபெறும். ஆனா இந்த ஒரு கோயில்ல மட்டும்தான் வருடத்திற்கு 2 முறை கோயில் தேர் திருவிழாவானது நடைபெறுது. எல்லா ஒரு கோயில்களிலும் மூலவர் உருவமாக தான் காட்சியளிப்பாரு. ஆனா உலகத்திலே இந்த ஒரு கோயில்ல மட்டும்தான் மூலவர் உருவமாகவும் அருவமாகவும் காட்சியளிக்கிறாரு. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி என்று சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு கோயில் மூலவரை நேர்ல வந்து தரிசனம் பண்ணா மட்டும்தான் முக்தி கிடைக்கும். இப்படி ஆனந்த நடனம் பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படக்கூடிய பூமியின் மையப்புள்ளியாக விளங்கக்கூடிய தில்லை சிதம்பரத்துக்கே ராஜாவாக இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தினுடைய ஆணி திருமஞ்சன தேர் திருவிழாவுக்கு தான் வந்திருக்கிறோம். இப்படி கோவில் மூலவரான நடராஜமூர்த்தியை கோவில் மூலஸ்தான கருவறையை விட்டு வெளியே வந்து அந்த தேர் மீது அமரக்குள்ள அந்த தேரை வடம் பிடிச்சு இழுக்கிறதுக்கும் மிகப்பெரிய கொடுப்பன வேணும். இப்படி 4 வீதிகள் வழியா தேர்ல வலம் வரக்கூடிய நடராஜருக்கு பெண் வீட்டு சீரான மீனவர்களுடைய சீர்வரிசை மாப்பிள்ளையான நடராஜருக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தேரானதே தேர்நிலைக்கு வந்து அடையுமா. சிற்சபை, கனக சபை, பொன்னம்பல சபையையும் பல சிதம்பர ரகசியங்களையும் உள்ளடக்கிய வருடம் பிரம்மாண்டமா நடக்கக்கூடிய இந்த வருடம் ஆணி திருமஞ்சன தேர் திருவிழாவில் வா நடராஜா, வந்துவிடு நடராஜா என்ற கோஷங்கள் முழங்க தேர் மீது அமர்ந்து வரக்கூடிய மூலவர் நடராஜமூர்த்தி தேரை மறக்காம வடம் பிடிச்சு இழுக்கவாங்க.